தேர்தலுக்கு பிந்தைய இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் நிறைய அம்சங்களை பேசியிருக்கோம். இன்னைக்கு டுடேஸ் சாணக்கியா, காமாக்கியா போன்ற நிறுவனங்களினுடைய எக்ஸிட் போல்ஸும் வந்திருக்கு. இந்த நம்பர்ஸும் கிட்டத்தட்ட நேற்றைக்கு வந்த நம்பர்ஸ்லேருந்து கொஞ்சம் வித்தியாசப்படக்கூடிய நம்பர்ஸாக இருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த எக்ஸிட் போல்ஸை? இது திசை வழியை தீர்மானிக்குதுன்னு பார்க்குறீங்களா, மாற்றுதா? இல்ல, ஒவ்வொரு டைரக்ஷன் நேத்து வந்தது மேக்சிமம் பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு ஒரு பெரிய எட்ஜை கொடுத்துட்டு தாவேகாவுக்கு நம்பர்ஸை குறைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு இரட்டை இலக்கத்துல நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க, 20 25. பட் ஆனா நேத்து நைட் வந்த ஆக்சிஸ் மை இந்தியா போலும் இன்னைக்கு ஈவினிங் வந்த டுடேஸ் சாணக்கியாவும் அதிமுகவுக்கு மேல தாவேக்காவை பிளேஸ் பண்றாங்க. பிரதீப் குப்தா வந்து இன்னும் ஒரு படி போய் தாவேக்கா வந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் 35% அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு கன்வெர்ட் பண்ணும்போது தாவேக்காவுக்கு அதிகமாக கொடுக்குறாரு, திமுகவுக்கு கம்மியாக கொடுக்குறாரு. ஆனால் வந்து அதே இந்தியா டுடேல அவரோட போலை ரிலீஸ் பண்ண இடத்துல ஆங்கர்ஸ் கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, அது 70 கூட குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாரு. டுடேஸ் சாணக்கியாவை அதே கிட்டத்தட்ட 73 சொல்றாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு புரியல. தாவேக்காவுக்கு ஒரு 30%க்கு மேல அவங்க வாக்கு வங்கி போச்சுன்னா அவங்க நிச்சயமா சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி வந்து 25ல இருந்தே வர ஆரம்பிச்சிடும். பட் இந்த அளவுக்கு நம்பர்ஸ் வருமா அப்படிங்கிறத நாம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு 70 சீட்டெல்லாம் தாவேக்கா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தா அது அர்பன் ஏரியாஸ்ல மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது கண்டிப்பா வந்து ரூரல்லையும் அவங்க பர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ரூரல் அவங்க பர்ஃபார்ம் பண்ணலைங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல்கள் வருது. பெர்ஃபார்ம்னா என்ன, அவங்க ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து வாக்குகளை ரூரல்ல வாங்கியிருப்பாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இந்த கருத்து கணிப்புகளை நாம வந்து ரொம்ப ஒரு டிஸ்கஷன் பாயிண்டா தான் வச்சுக்கணுமே தவிர இது ரொம்ப சீரியஸா இதை வச்சு பேச முடியாது.